ஒரு தலையை வெட்டியதால் கடவுளே பிச்சைக்காரராக மாறினார் என்றால் நம்புவீங்களா? புராணங்களில் சொல்லப்படுவது என்னவென்றால், 5 முகங்களுடன் இருந்த பிரம்மா தான் படைக்கும் கடவுள் என்பதால் சிவனை விட உயர்ந்தவன் என்ற கர்வத்தில் இருந்தான். அகம்பாவம் தலைக்கு ஏறியதும் 5 முகங்களுடன் இருந்த சிவபெருமானையே கேலி செய்யும் அளவு சென்றது. அழித்தலை விட படைத்தலே பெரியது என்று. அந்த அகந்தையை அடக்க சிவன் பைரவ ரூபம் எடுத்தார். ஒரே ஒரு கணத்தில் பிரம்மனின் ஒரு தலையை வெட்டினார். ஆனால் அதோடு கதை முடியவில்லை. வெட்டப்பட்ட அந்த கபாலம் சிவனின் கையில் ஒட்டிக்கொண்டது. அது ஒரு பெரிய பாவ சின்னமாக மாறியது. இந்த தோஷத்திலிருந்து விடுபட சிவன் பிக்ஷாடனராக உலகம் முழுவதும் அலைந்தார். ஆனால் எங்க சென்றாலும் அந்த சாபம் அவரை விடவில்லை. அவர் சென்ற இடமெல்லாம் மனிதர்கள், முனிவர்கள், தேவர்கள் கூட அவருக்கு அன்னம் அளித்தனர். ஆனால் எவ்வளவு உணவு கொடுத்தாலும் அந்த கையில் இருந்த கபாலம் மட்டும் நிரம்பவே இல்லை. இறுதியில் அவர் அன்னபூரணியின் வாசஸ்தலமான காசியை வந்தடைந்தார். அந்த புனித நிலத்தில் சிவனின் கையில் ஒட்டியிருந்த கபாலம் தானாகவே கீழே விழுந்தது. அதே காசியில் உலகம் பசியால் தவித்தபோது அன்னபூரணி தேவி அவதரித்தாள். அன்னம் அளித்து உலகத்தின் பசியை தீர்த்தாள். பிக்ஷாடனராக வந்த சிவபெருமானுக்கும் அன்னமிட்டாள் அன்னபூரணி தேவி. சிவபெருமானின் தோஷம் நீங்க காரணம் அன்னபூரணியா அல்லது மகாலட்சுமியா என்பது முக்கியமல்ல. விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் காசி என்பது மட்டும் நிச்சயம். கர்வத்தை அழித்தவர் சிவன், அன்னம் இட்டவள் அன்னபூரணி, பாவத்தை நீக்கிய ஸ்தலம் காசி.